நிறைய பேர் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் நிறைய போட சொன்னீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸும் அப்கமிங்காக வந்துட்டுருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ சொல்லலை, அவள் என்கிட்ட அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவள் சொல்லலை அப்படிங்கிறத ஷீ டிடின்ட் சே. ஷீ டிடின்ட் சே அப்படின்னா என்கிட்ட அவள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஷீ டிடின்ட் சே அப்படின்னு சொல்லுவோம். காலில் அட்டன் பண்ணு, கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லுவோம்? ஃபோன் அட்டன் பண்ணு, கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிக்கப் தி கால். பிக்கப் தி கால் அப்படின்னா கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் பிக்கப் தி கால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த திங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம இதை நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்போம். இதை எப்படி கேட்போம்? இதை நீ எங்கே வாங்கின அப்படின்னு கேட்குறது. இல்லை வேற யார்கிட்டயாச்சும் கூட இது எங்கே வாங்குனீங்க நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் வேர் டிட் யூ பை திஸ். வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னா வேர் டிட் யூ அப்படின்னா நீ எங்கே, பை திஸ்னா இதை வாங்கின, நீ எங்கே இதை வாங்கின அப்படின்னு கேட்குறது. முதல்ல சிரிக்கிறத நிறுத்து, முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. இது எப்படி சொல்வோம்? சிரிக்கிறது அப்படின்னா லாஃப்னு சொல்வோம். ஸோ சிரிக்கிறத நிறுத்து முதல்ல அப்படின்னு சொல்கிறத ஸ்டாப் லாஃபிங் ஃபர்ஸ்ட். ஸ்டாப் லாஃபிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஸ்டாப் லாஃபிங்னா சிரிக்கிறத நிறுத்து. ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. இதை எங்கே வைக்கிறது? முன்னாடி ஒரு வீடியோஸில் என்ன ஒரு சென்டென்சஸ் என்ன பார்த்தோம்? இதை எங்கே வாங்கின, இதை எங்கே வைக்கிறது? வேர் டு கீப் திஸ். வேர் டு கீப் திஸ் அப்படின்னா இதை எங்கே வைக்கிறது? நான் வேணா சொல்லித்தரவா, நான் வேணா உனக்கு சொல்லித்தரவா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நான் வேணா சொல்லித்தரவா. இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ரிக்வஸ்டாக கேட்குறாங்க. ஸோ பொலைட்டாக ரிக்வஸ்டாக கேட்கும் போது மே ஐ டீச் யூ அப்படின்னு கேட்கலாம். நான் கோவிலுக்கு போகலாமா, நம்ம கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறத லெட் கோ டு தி டெம்பிள். லெட்ஸ் கோ டு தி டெம்பிள் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறது. எதுனாலும் நேருக்கு நேர் பேசு, மூஞ்சி பின்னாடி பேசாத, முதுகு பின்னாடி பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எதுனாலும் டைரக்ட் பாயிண்ட் டு பாயிண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா மூஞ்சுக்கு மூஞ்சு, அதாவது நேருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறது தான் மூஞ்சுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் பேசு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்தது, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? சோதிக்கிற அப்படிங்கிறத டெஸ்டிங் சொல்லலாம். யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ் அ லாட். யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ் அ லாட் அப்படின்னா என்னோட பொறுமையை நிறைய சோதிக்கிற நீ அப்படின்னு. அடுத்தது, நான் அதை நாளைக்கு முடிப்பேன். நான் அதை நாளைக்கு முடிப்பேன். ஸோ நாளைக்கு அப்படிங்கும் போது ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் அப்படின்னாலே ஆப்வியஸாக வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதை நாளைக்கு முடிப்பேன் அப்படிங்கிறத ஐ வில். நான் அதை முடிப்பேன், ஸோ ஃப்யூச்சர் ஐ வில் ஃபினிஷ் இட் பை டுமாரோ. பை டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. ஐ வில் ஃபினிஷ் இட் பை டுமாரோ அப்படின்னா நான் அதை நாளைக்கு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. என்னோட டெய்லி யூசிங் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த சென்டென்சஸை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். டாடா பாய்.